ஒவ்வொரு குடிமகனின் உயிர் நாடி அவரவர் நாட்டின் தேசிய கொடியாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேசிய கொடியை போற்றும் விதமாகவும் அபகரிப்பில் அல்ல வாழ்க்கை, அர்ப்பணிப்பில்தான் இருக்கிறது என்று செந்நீரை சிந்தினாலும் கண்ணீரை சிந்தாத முப்படை வீரர்களின் தியாகத்தையும் நலனையும் பேணி காப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். அன்னை நாட்டை காத்து அந்நியர்களின் ஊடுருவலை தடுக்க அடர் பனிமுகடுகளாகட்டும், அடர்ந்த காடுகளாகட்டும், நீண்ட நெடிய கடல் பகுதியாகட்டும், வெகுமானத்திற்காக பணியாற்றாமல் உயிரை பணயம் வைத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பணியை செய்து வரும் முப்படை வீரர்களின் நலன்களை பேணி காக்கும் விதமாக 1949 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் நாள் கொடி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தின் ஒரு அங்கமான கேந்திரிய சைனிக் போர்டு என்ற அமைப்பின் மூலம் இந்த படை வீரர் கொடிநாள் நிதி வசூலிக்கப்படுகிறது. இந்திய தேசம் முழுவதும் நிதி வசூல் செய்வதில் அரசு மட்டுமின்றி பல தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேச கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மற்றும் நன்கொடை மூலம் திரட்டப்படும் நிதி முப்படை வீரர்களின் குடும்ப நல்வாழ்விற்காகவும், உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்வுக்காகவும், முன்னாள் படை வீரர்களின் மேம்பாட்டிற்காகவும் செலவிடப்படுகிறது. நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் இந்த கொடிநாள் நிதி திரட்டுதலுக்கு தம்மால் முடிந்த உதவியை செய்வது ஒவ்வொரு இந்தியனின் தலையாய கடமையாகும். இரவு பகல் விழித்திருந்து இன்னல்கள் பலப்பட்டு தாய் திருநாட்டை காக்கும் தியாகச் சுடர்களாம் முப்படை வீரர்களின் நலன் காக்க படை வீரர் கொடிநாள் நிதிக்கு தம்மால் முடிந்த நேசத்தை காட்டுவோம். விருப்பத்திற்கு விலை இல்லை, விலை இல்லையே எல்லையே இல்லை. தேசம் காக்கும் வீரர்களுக்கு நாம் அனைவரும் நேசத்தை சமர்ப்பிப்போம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.